இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம் இது எல்லாத்துக்குமே செட் ஆகிற மாதிரி கத்திரிக்காய் கிரேவியை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். கத்திரிக்காய் உங்களுக்கு பிடிக்குமா? அப்போ ஒரு லைக் போட்டு போங்க. பனியார ஊத்துற சட்டியில எல்லா குழிலையுமே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஒரு 7 கத்திரிக்காய் கிட்ட எடுத்து வச்சிருக்கேன். அது அப்புறம் ஒரு 3 தக்காளி இது எல்லாத்தையும் அந்த குழியில போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி விட்டுக்காரலாம். இப்போ கத்திரிக்காவை அதோட காம்பை கட் பண்ணிட்டு நல்லா பொடிசா கட் பண்ணிக்கிட்டு அது எல்லாத்தையும் ஒரே பாத்திரத்துல போட்டு கத்திரிக்காய் தக்காளி இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுக்காரலாம். அடுத்ததா பேன்ல 2 ஸ்பூன் எண்ணெய், சோம்பு, கடுகு, உளுந்து, கடலை பருப்பு, கருவேப்பிலை, மிளகாய் வத்தல் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம் அதையும் போட்டு அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, குழம்பு மல்லித்தூள், கொஞ்சமா தயிர் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கிரேவில இருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம மசிச்சு வச்சிருக்கிற கத்திரிக்காய் தக்காளி பேஸ்ட் எடுத்து அதுல போட்டு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கிரேவி பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியா டேஸ்ட்டுக்காண்டி கொஞ்சமா உப்பும் கொத்தமல்லி இலையும் போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நல்லா சுருள வதக்கி விட்டுட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்ல கத்திரிக்காய் கிரேவி ரெடி. இந்த வீடியோவோட ஃபுல் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க.